இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கும் புதன்கிழமை மார்னிங்கும் எடுத்த மினி விளாக் தான். அன்றைக்கி அவங்க வரப்பவே சேலரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்த உடனே இந்த மணி சேவிங்ஸ் பாக்ஸ்னு ஒன்று ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளாக உண்டியல் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி பழனி மலை போனப்போ கூட மண் உண்டியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் விசாரித்தோம். ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு உண்டியல் வாங்கி மண் உண்டியல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதையும் யோசிச்சுட்டு சரி வேறு ஏதாவது நல்ல உண்டியலாக பார்த்து வாங்கிப்போன்னு வாங்காமல் வந்துட்டோம். இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறாங்களே, ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மணி சேவிங்ஸ் பாக்ஸ் தான் பார்த்துருந்தேன். சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. ஆன்லைனில் பார்க்குறப்பெல்லாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் கையில் வாங்கினோன்னே ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. வெறும் கையகலத்துக்கு தான் இருந்தது. சரி இவ்வளோ சின்னதாக இருக்குது, ரிட்டன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நல்லா தான் இருக்குது, இருந்துட்டு போது விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா அது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ பணம் போடுறோமோ அதை டிக் பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியில் 1 லேக் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வெறும் சில்லறை காசு மட்டும் போடும், நோட்டெல்லாம் போட வேண்டாம், நோட்டு காசுலாம் எதுவும் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாக்ஸில் ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வெளியே செல்ஃபில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது பூச்சிகள் எறும்புகள்லாம் போச்சுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே போச்சுன்னா அந்த நோட்டு பணத்தெல்லாம் அரைச்சிடும். அதனால் வெறும் சில்லறை காசு மட்டும் போடுன்னு சொல்லியிருந்தாங்க. சேலரி வந்த அன்றைக்கி ஆளுக்கு 20 ரூபா அந்த நோட்டு அதில் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸை ஒரு கவரில் கட்டி எடுத்து ட்ராவில் வச்சுட்டாங்க. வெளியே செல்ஃபில் இருக்கிறப்ப எப்போயாவது சில்லறை காசு கிடச்சோடனே டக்குன்னு அந்த உண்டியலில் போடணும்னு தோணி எடுத்துகிட்டு போய் போடுவோம். இனிமேல் ட்ராவிலேருந்து யார் அந்த உண்டியல் எடுத்து உண்டியலில் போய் காசு போட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விட்டாச்சு. ஃப்ரீசரில் நிறைய ஐஸ் கட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மெல்ட் ஆகிறதுக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருந்தேன். அது என்ன பண்ணுச்சு, நைட்டு ஃபுல்லாக வெங்காய சாக்கு ஃபுல்லாக நனைஞ்சு வெங்காயமும் ஃபுல்லாக ஈரமாகிருச்சு. நல்ல வேலை வெயில் காலத்தில் இப்படி ஆச்சு. மழை காலத்துலலாம் இப்படி ஆயிடுச்சுன்னா வெங்காயமும் வேஸ்ட்டாக போயிருக்கும், ஃபுல்லாக அழுகி தான் போயிருக்கும். இப்போ நல்லா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் வெயிலில் அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சு நல்லா காஞ்சிருச்சு. அந்த சருகெல்லாம் உதிர்ந்து வந்துருச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு.